பல நாட்கள் கழித்து கேரளாவுல நிஃபா வைரஸ் மூலமா ஒரு மரணம் ரெஜிஸ்டர் ஆயிருக்குது. மலப்புரத்துல இருக்கிற பண்டிக்கட் அப்படின்ற கிராமத்தைச் சேர்ந்த 14 வயது சிறுவன் இதுக்கு இப்போதைக்கு உயிரிழந்திருக்கிறாரு. ஸோ இதுக்கான தடுப்பு நடவடிக்கை மேலும் இது பரவாம இருக்கிறதுக்கான தடுப்பு நடவடிக்கையில கேரள அரசு ரொம்ப தீவிரம் காட்டுறதா கேரளாவோட சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ கடந்த 7 ஆண்டுகள்ல 5வது முறையா அதோட பரவல் இப்போ ரெஜிஸ்டர் ஆகுது. 2018ல முதல் முறையா நிஃபா வைரஸ் கேரளாவுல ரெஜிஸ்டர் ஆச்சு. அதுக்கப்புறம் 2019ல ஒரு முறையும், 2021ல ஒரு முறையும், 2023ல ஒரு முறையும் இதோட பரவல் தொடங்க ஆரம்பிச்சது. பட் ஆனா கொஞ்சம் துரிதமான நடவடிக்கையா அது பெரிய லெவல்ல பாதிப்பு ஏற்படல. ஸோ இப்போ 5வது முறையா பாதிப்பு இப்போதைக்கு தொடங்கியிருக்கு. ஸோ இதுக்கப்புறமா அடுத்தடுத்து இந்த நோய் பரவாம இருக்கிறதுக்காக பல நடவடிக்கைகளை கேரள அரசு எடுத்திருக்கிறாங்க. குறிப்பா அந்த பண்டிக்கட் கிராமத்தை சுத்தி ஒரு 3 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு ஃபுல்லா செக் போஸ்ட் வச்சு இந்த இதுல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் தீவிரமான அப்சர்வேஷன்ல வச்சிருக்காங்க. அதுல குறிப்பா 214 பேர் இது வரைக்கும் அப்சர்வேஷன்ல வைக்கப்பட்டிருக்காங்க. அதுல 60 பேர் ரொம்ப ஹை ரிஸ்க் அப்படின்ற ஒரு கேட்டகரியில அவங்க கொஞ்சம் தீவிரமாவே அப்சர்வ் பண்ணிட்டு வராங்க. எதனால அப்படின்னா இந்த உயிரிழந்த அந்த 14 வயது சிறுவன் யாரோடலாம் கான்டாக்ட்ல இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்டாக்ட் லிஸ்ட்டை கேரள அரசு தயாரிச்சு அதுல இருக்கிறதுல யாரெல்லாம் அவரோட நெருக்கமா இருந்திருக்காங்க அப்படின்றத பார்த்து அவங்கள ரொம்ப ஹை ரிஸ்க் கேட்டகரியிலையும் பலரை கொஞ்சம் ஜெனரல் அப்சர்வேஷன்லையும் வச்சிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் அந்த பையனோட கிளாஸ்மேட்ஸ் பலரும், அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் உடல்நிலை குறைவா இருக்கிறதுனால 2 ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் போயிட்டு விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இதை சுற்றி உள்ள யாரெல்லாம் கான்டாக்டில் இருந்திருக்காங்க அப்படின்றத இப்போதைக்கு கான்டாக்ட் லிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் இருக்கிற அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையுமே தீவிரமாகவே அப்சர்வ் பண்ணிட்டு வராங்க. இந்த பரவல் இன்னும் தீவிரமாகாமல் இருக்கிறதுக்கு மக்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் கேரள அரசு அறிவுறுத்தியிருக்காங்க. ஸோ இது வௌவால் வழியாக பரவக்கூடிய ஒரு டிசீஸ், அதாவது பேட் போன் டிசீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட மக்கள்கிட்டையும் ஈஸியாகவே கொஞ்சம் பரவக்கூடிய ஒரு டிசீஸ் அப்படின்றதுனால முன்னெச்சரிக்கையாக பொதுமக்கள் கொஞ்சம் நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கிறது நல்லது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவாகவே முன்னாடி இந்த கோவிட் காலத்தில் சொன்ன மாதிரி சோஷியல் டிஸ்டன்சிங்காக இருக்கட்டும், இல்லை மாஸ்க் அணிகிறதா இருக்கட்டும், இது மாதிரியான தடுப்பு நடவடிக்கைகளை அவங்க எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேட் போன் டிசீஸ், அதாவது வௌவால் மூலமாக வர்றது அப்படின்றதுனால இந்த ஹாஃப் ஈட்டன் ஃப்ரூட்ஸ், பாதி கடிச்சு வச்ச பழங்கள் சாப்பிடும்போது அதை உட்கொள்ளும்போது கொஞ்சம் அதிகம் கழுவிட்டு அதை இன்னும் நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்ற ஒரு அறிவுறுத்தலையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு காய்கறியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பழங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ப்ராப்பராக கழுவிட்டு அதுக்கப்புறம் அதை பயன்படுத்துறது சேஃப் அப்படின்றதையும் அவங்க அறிவுறுத்தி இருக்கிறாங்க. ஸோ இது மாதிரியான பரவல் மேலும் தடுக்காமல் இருக்கிறதுக்காக தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்படுறதாகவும் கேரளாவோட ஸ்டேட் ஹெல்த் மினிஸ்டர் வீணா ஜார்ஜ் சொல்லியிருக்கிறாங்க. நிஃபா தொற்றுக்கான தடுப்பூசி இன்னும் கண்டுபிடிக்காமலே இருக்கிறாங்க. ஸோ இதுக்கான வேக்சின்ஸ் இதுவரைக்கும் வரலை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிஃபா வைரஸ் கொஞ்சம் தீவிரமடையும் பட்சத்தில் இது ஈஸியாகவே மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான். அதுவும் இல்லாமல் கோமாவையுமே இது ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோயாக தான் இருக்குது. அண்ட் இதோட மார்டாலிட்டி ரேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 40லேருந்து 75% வரைக்கும் இருக்குது. ஸோ இது ஒரு ஹை மார்டாலிட்டி ரேட் உள்ள ஒரு டிசீஸ் அப்படின்றதுனால இது மேலே கொஞ்சம் அதிக கவனமாக இருக்கிறதும், இதுக்கப்புறம் மக்கள் தங்களை தற்காத்துக்கிறதுக்காக தடுப்பு நடவடிக்கைகள் அவங்க எடுக்கிறதும் ரொம்ப அவசியம் அப்படின்றதையுமே கேரள அரசு வலியுறுத்தி இருக்கிறாங்க.